நெஞ்சத்தை கிள்ளாத எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கிள்ளினவர் மகேந்திரன் சார். பிரமாதமான இயக்குனர், எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர். அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோம்னா, எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே தே ஆர் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவரங்கிற ஒரு படமாகட்டும், மோகம் 30 வருஷமாகட்டும், தங்கப்பதக்கமாகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஆகட்டும், இதாகட்டும், அவர் ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அப்படி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்தது தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர். இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலிம் இன் இந்தியன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அவரோட கேரக்டரேஷன் தான், அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுறது தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களில் விஜயன் சாரோட கேரக்டரேஷன் ஆகட்டும், அஸ்வினி அம்மா கேரக்டரேஷன் ஆகட்டும், பூட்டாதா பூட்டுக்கள் ஜெயந்தி அவர்கள் கேரக்டரேஷன் ஆகட்டும், ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவரை எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும், அதை நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அது நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டைரக்டர் அவர் தான். அவரை பற்றி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது, கொஞ்சம் கௌரவமாக இருக்குது.